ஒரு 90 முன்னாடி வரைக்குமே போலியோ அட்டாக் இருந்தது இல்லைங்களா? இப்போ போலியோ அட்டாக் எங்கேயுமே இல்லை. முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு 2 கவர்மெண்ட்டுமே போலியோ அட்டாக் எல்லாமே ஆக்கிட்டாங்க. எப்படி நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் 10-15 பிள்ளைங்க பெத்தாங்க. இப்போ ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்படி மீறி ஒரு பிள்ளைய பெத்துட்டாலும் இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்றாங்க. அது எப்படி? இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, நிறைய உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு, நிறைய மூளைக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு உட்காந்து வேலை பார்க்கறதுனால ஏதோ தானா சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா ரீல்ஸ் பார்த்து சிரிக்கிறாங்க. இல்லாட்டி நைட்டு 12-1 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று பப்பில் போய் உட்காந்துக்கிறாங்க, இல்லைனா டிஸ்கோ டேன்னு போயிடுறாங்க, இல்லைனா ஃபோனில் இருக்காங்க. இல்லை அதுவே தேவையில்லைன்னா நீங்கள் நானும் பேசுறது இதில் பார்ப்பாங்க அவங்க இல்லைங்களா? கண்டிப்பாக தேவை தான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட சித்த மருத்துவர் பத்மநாபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சார். நிறைய விஷயத்த இப்போ இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரொம்பவே தெளிவாக தான் நிறைய விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகத்தில் ரொம்ப பெருசாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பியூட்டி இஷ்யூஸ், நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு. எதனால இன்றைய காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தலை தூக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்குங்க. அப்போவும் இருந்திருக்கு, இப்போவும் இருக்கு. அப்போ இவ்வளவா இந்த சோசியல் மீடியா இல்லை, அதனால இப்போ நிறைய இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 90 முன்னாடி வரைக்குமே போலியோ அட்டாக் இருந்தது இல்லைங்களா? இப்போ போலியோ அட்டாக் எங்கேயுமே இல்லை. முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு 2 கவர்மெண்ட்டுமே போலியோ அட்டாக் எல்லாமே ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி எங்கேயுமே போலியோ அட்டாக் இல்லை. இது மாதிரி அம்மை தழும்பு அப்போவே தடுப்பூசி போட்டு சரி பண்ணி வைக்கிறாங்க. எல்லா காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த குழந்தை பிறப்பு தொடர்பான பிரச்சனைகள் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை, உணவு முறைகள், அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சில இந்த வேலை வாய்ப்புகள் தொடர்பான விஷயங்களில் சிக்கலை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால குழந்தை பிறப்பு தொடர்பான விஷயங்கள் ரொம்பவே இவங்க சந்திக்கிறாங்க. சார், நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனால் அதுலேயும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எல்லா காலத்துலேயுமே பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாமே அம்பலத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் 10-15 பிள்ளைங்க பெத்தாங்க. இப்போ ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்படி மீறி ஒரு பிள்ளைய பெத்துட்டாலும் இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்றாங்க. அது எப்படி? அதுதாங்க, இப்போ அவங்க சார்ந்திருக்கக்கூடிய வேலை தொடர்பான விஷயங்கள், இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, நிறைய உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு, நிறைய மூளைக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு உட்காந்து வேலை பார்க்கறதுனால மூலாதார சூடுன்னு சொல்லுவோம் சித்த வைத்தியத்தில். மூலாதார சூடு, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை எவங்க கண்டுபிடிச்சா தெரியல, யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ். நீங்க வேற சார், எல்கேஜி புள்ள ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு. அந்த ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே அவங்களா வாழ விடாம வேற ஏதோ ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயே அவங்க இருக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போகிறதுனால இந்த மாதிரி குழந்தை பிறப்பு தொடர்பான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் சரியாக யாரும் தூங்குறது இல்லைங்க. இந்த தூக்கம் இல்லாததும் நிறைய நம்ம உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் உண்டு பண்ணுது, அல்லது நின்னீஸ், அதாவது மெட்டபாலிசம் சொல்கிறாங்க, அதையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்போது நமக்கு குழந்தை பிறப்பு தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது கர்ப்பப்பையில் கட்டிகள், இந்த மாதிரி சிர்ஸு, இந்த மாதிரி நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், எல்லாமே இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு உண்டான அந்த இங்கே இருக்கக்கூடிய உணவு முறைகளும் வாழ்வு முறையும் தான் காரணம். ஓகே, இந்த சோஷியல் மீடியாவோட தாக்கம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? தாக்கம் இல்லைங்க, இது தாக்கம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அந்த காலகட்டத்தில் அதை தான் நம்ம அனுபவிக்கணும், அல்லது இதை கடந்து தான் நம்ம வரணும், அதோடையே ட்ராவல் பண்ணணும்னு ஒரு சில செட்டப் ஆஃப் விதி இருக்கும் பொழுது அதன்படி தான் நம்ம வந்தாகணுமே தவிர இதை ஆதிக்கம், அதோட தாக்கம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இப்போ நிறைய பசங்க பாத்தீங்கன்னா தானா சிரிக்கிறாங்க சார். ஏதோ தானா சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா ரீல்ஸ் பார்த்து சிரிக்கிறாங்க. இல்லாட்டி நைட்டு 12-1 மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒன்று பப்பில் போய் உட்காந்துக்கிறாங்க, இல்லைனா டிஸ்கோ டேன்னு போயிடுறாங்க, இல்லைனா ஃபோனில் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படியே இவங்களோட ட்ராக் போயிட்டு இருக்கும் போது ஃபேமிலியில் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த அட்டென்ஷன், ஃபேமிலியில் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டைம் ரொம்ப கம்மியாயிடுதா சார்? கண்டிப்பாக கம்மியாக தானே ஆயிருக்கு. இவங்க யாரும் இன்னைக்கு செல்ஃபோன் இல்லாத ஆள் யாருமே இல்லை. அது தேவையான கண்டிப்பாக தேவை தான். ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப அதிகப்படியாக கொடுக்குறாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்க்கலாம், தப்பு இல்லை. ரெண்டாவது அவங்களுடைய திறமையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு சாதனமாகவும் அது இருக்கத்தான் செய்யுது இல்லையா? இல்லை அதுவே தேவையில்லைன்னா நீங்கள் நானும் பேசுறது இதில் பார்ப்பாங்க அவங்க இல்லைங்களா? கண்டிப்பாக தேவை தான். ஆனால் ஃபேமிலி மேன் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு அதிகப்படியான கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அதை விட இவங்க இதில் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் குழந்தை பிறப்பு தொடர்பான விஷயத்தை கேட்கும் பொழுது
2 பேருமே சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க அப்படின்னா அவங்க எப்போ தூங்குறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா அவங்க இந்த பக்கம் பார்த்து திரும்பி பார்த்து செல்லு பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவர் இந்த பக்கம் திரும்பி பார்த்து செல்லு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறதே கிடையாது இல்லைங்களா? அவங்க பார்க்குறது செல்ஃபோனில் தான், வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு புருஷன் கட்டின பொண்டாட்டிக்கு காலைல குட் மார்னிங் சொல்கிறதே இல்லை. பொண்டாட்டிக்கு சொல்லணுமாங்கன்னா சொல்லு, இதில் என்ன இருக்குது? ஒரு வேலைக்கு போகும்பொழுது ஒரு ஆஃபீஸில் அல்லது வேலை செய்கிற இடத்துல அந்த பாஸுக்கோ அல்லது மேனேஜருக்கோ அவரை பிடிக்கதோ பிடிக்கலையோ குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஏன்? வேலை தக்க வச்சுக்க, காசுக்காக பாவம். அதுக்காக பிடிக்காட்டியும் கூட பிடிக்காதவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வணக்கம் சொல்லி இது பண்ணுறாங்க. அது மாதிரி கணவர் வந்து மனைவிக்கோ, மனைவி வந்து கணவருக்கோ ஏதாவது வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்கிறதில்ல, குட் மார்னிங் சொல்கிறதில்ல, இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல. ஒருவேளை சாப்பாடு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம். பொய் எப்படி சொல்றது? ஆண்களுக்கு பெரும்பாலும் பொய் சொல்ல வராது. ஐயோ எப்படி சொன்னீங்க பாருங்க. அதனால கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனா பொய் தாங்க இங்க ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. பொய்யா இருந்தாலும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்போ இங்க எல்லாருமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இருக்காங்க. ஆனா அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. எப்போ எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணுங்கிற நாலேஜ் இருந்துச்சுனாலே போதுங்க. பொதுவா இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு வந்து ஒரு பயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லி பாவம் நிறைய பேர் பயந்துட்டாங்க. குறிப்பிட்டு இப்ப நான் யாரை சொல்றேன்னா ஆண்கள் பாய்ஸ் வந்து 2K இருக்கக்கூடிய பாய்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து எல்லாருமே வந்து வேஸ்ட், இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றது, இவங்கெல்லாம் வந்து ஃபிட் ஆக மாட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து நிறைய சோஷியல் மீடியால வந்து அடிக்டா இருக்காங்க, சாப்பாடு சரியில்லை, ஜிம்முக்கு போய் இஷ்டத்துக்கு கண்டமெனிக் ஒர்க் அவுட்டு, ஸ்டெராய்ட்ஸ் பவுடர் இதெல்லாம் சாப்பிட்டு அவங்களோட ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்ஃபிட்டா போயிட்டு இருக்காங்கன்றாங்க. இதை ஒரு மருத்துவரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தேவையில்லாத வேலை தாங்க. இப்போ ஜிம்முக்கு போகிறது நல்ல விஷயம் தான், அவங்க பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறது நல்லது தான். ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறாங்க. இந்த மசில்ஸ்லாம் டைட் பண்ணுறதுக்கு, இந்த செஸ்டெல்லாம் விரித்து காட்டுறதுக்காக ப்ரோட்டீன் பவுடர் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ளுக்குள்ளே கொண்டு போக தேவையில்லை. இங்கே வந்து நேச்சராக நமக்கு நிறையா கிடைக்கிது. இங்கே எதுவுமே இல்லாதது வெளியில் இல்லை. அப்போது இங்கே நேச்சராக கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும். அந்த டப்பா வந்து 1 கிலோ 5000 ரூபா 3000 4000 கொடுத்து ஷேர் பண்ணி வாங்குறது, அது சாப்பிட்டா தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து பிற்காலத்தில் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கறத நம்ம நிறைய பார்க்குறோம். அது சாப்பிட்டா அந்த அவ்வளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது, இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும் பொழுது, அது ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க பண்ணா விட்டாங்க அப்படின்னா அது கம்பல்சரியாக வந்து உடம்பு ஒரு மாதிரி லூஸ் ஆகுறதையும் பார்க்குறோம். அல்லது அதிகப்படியான ஒபிசிட்டியை கொண்டு போய் கொடுத்துருது இல்லைங்களா? அப்போ எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக உள்ளுக்குள்ளே கொண்டு போக தேவையில்லை. இங்கே எல்லாமே இயற்கையாகவே நமக்கு கிடைச்சி தான் இருக்குது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாலே போதுமானது. ஜிம்முக்கு போகிறது ஓகே தான், ஆனால் அங்கே நம்ம உடம்புக்கு என்ன அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த அளவில் நம்ம லோடு கொடுக்கணுங்கிற நாலேஜ் வேணுங்க. சும்மா ப்ராப்பராக எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போய் நான் ஒர்க் அவுட் பண்ணி பெரிய ஆளாக நான் காட்டணும், ஒரு பயங்கர கட்டுமஸ்தான் நான் காட்டணும் அப்படின்னா பிற்காலத்தில் கம்பல்சரியாக அவங்களுக்கு வந்து பின்வழியில் வரதையும் நம்ம பார்க்குறோம். சில பேர் டக்குன்னு ஓவர் நைட்ல சரத்குமார் ஆயிடணும்னு சொல்லிட்டு ஒரே கையில வந்து 20 கிலோ வெயிட்லாம் தூக்கி சாதனை பண்றேன்னு சொல்லி எங்கெங்கயோ போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அது இந்த நிர்வஸ் எல்லாம் வந்து ஒரு அளவு தாங்க இருக்கும். அவர் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு நடிகர், ஒரு சினிமாவுக்கு ட்ரை பண்றவங்களா இருக்கட்டும், ஒரு மீடியா பீப்புளா இருக்கட்டும், அல்லது ஒரு ஜிம்முக்கு போறவங்களா, எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆளை வந்து இவர் மாதிரி வரணும்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அவர் வந்து அது ரெடி பண்றதுக்காக எவ்வளவு நாள் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு தன்னை ட்ரெயின் பண்ணி அதை சாதிச்சாரு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓவர் நைட் நம்ம ஒபாமா ஆகிட முடியாது. அப்படிங்கும்பொழுது அதுக்காக நம்ம சின்ன வயசுலேருந்தே அதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுமே தவிர எடுத்ததையும் நம்ம வந்து தாண்ட வேண்டியதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம கொண்டு போகிறது பெட்ரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம்முக்கு போகிறது ஓகே தான், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க நல்லது தான். ஆனால் நடக்கணுங்க, டெய்லி காலையில் நடக்கணும், ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணுங்க. எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்தாலே போதுமானது. ஏன்னா நடக்கிறதுல அவ்வளோ விஷயம் இருக்குது. இங்கே எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாடி வந்து ஒர்க் அவுட் பண்ணி மசிலை டைட் பண்ணுறாங்களே தவிர அதுக்குள்ளே ஹார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு. அதை தான் நம்ம மெயினாக பார்த்துக்கணும். அப்போ முறையான நடை நடக்கும் பொழுது நம்ம பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக ப்ராப்பராக போயிட்டு நமக்கு அந்த ஹார்ட் வந்து கரெக்டாக பம்ப் ஆகி அதோடைய லைஃப்பில் வந்து அதிகப்படுத்துது. நீங்கள் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது அதோடைய ரொம்ப டயர்டாகி சீக்கிரம் அதோடைய வேலையை ஃபங்க்ஷனாக குறைச்சிக்குதுங்கிறது நிறைய நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன வேணால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆனால் காலைல எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க தான் சொல்கிறேன். எங்கே சார் எல்லாம் வந்து வெளியில் நடக்கிறத விட்டுட்டு ஜிம்மில் போய் நடக்கிறாங்க. அதுதாங்க, த்ரெட்மில்ல நடக்கிறதுக்கு வெளியில வாக்கிங் போகல. ஏன்னா அதுல வந்து நடக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு உண்மையா எனக்கு அந்த கான்செப்டே புரியல. சரி, ஓகே, அதை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னொரு அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, பெண்களுக்கு வரக்கூடிய இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள். பொதுவா பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து ரொம்பவே வீக்கா இருக்கும். இந்த வீக்கா இருக்க கர்ப்பப்பையை நல்ல பழைய நிலைமைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
ஆல்ரெடி வீக் ஆயிருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து என்ன செய்யணும், நாட்டு மருந்துகள் சதாவரி லேகியம் இருக்குங்க. அதை நம்ம எடுத்து ரெகுலராக காலையிலையும் மதியம் நைட்டு சில நேரம் 2 நேரம் மட்டும் கூட சாப்பிடலாம். சதாவரி லேகியம் கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அவங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணுங்க. எதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் மிதமான சூட்லேயே சாப்பிட்டுக்கிறது நல்லது. அது மட்டும் ஜங்க் ஃபுட் மாதிரியே விஷயத்த அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான்வெஜ்ஜை சுத்தமாக நிப்பாட்டிடலாம். இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை நான் சொல்கிறேன். இது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி ஆயில் பாத் எடுத்தே தீரணுங்க. ஏன்னா இது கர்ப்பப்பை அப்படிங்கிறதே வந்து நீர் தொடர்பான ஒரு ஆர்கன். இந்த நீர் தொடர்பான ஆர்கன் வந்து உள்ளுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நமக்கு பித்தம் அதிகமாக இருக்கும்போது தான் அங்கே டேமேஜ் ஆகும் இல்லைங்களா. பித்தம் அதிகமாகிடுச்சு, சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய நீர் சத்து போல் உறிஞ்சு எடுத்துரும். எப்படி வந்து இங்கே வெயில் படும் பொழுது குளம் குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ஆவியாகி வேப்பராகி மேலே போகுதோ அது மாதிரி நம்ம நீர் ஆர்கனில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து இது எடுத்துக்க பார்க்கும். அதனால நம்ம என்ன சொன்னால் உச்சந்தலைவு உடலையே வந்து எப்போதுமே ட்ரையாக ஆக்காமல் எப்போதுமே கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் நான் ஏசி ரூமில் இருந்தால் பரவாயில்லையா சொன்னால் அது இல்லை. நான் சொல்கிறது இயற்கையான கூலிங். ஏசியில் இருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் கூலிங். அது வந்து சூட்டத்தை அதிகப்படுத்துமே தவிர அது வந்து ஒரிஜினலான கூலிங் கிடையாது. ரெண்டாவது இன்றைக்கி எல்லாருமே உட்காந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஆண் பெண் எல்லோரும் அதிகமாக. இப்போ நம்ம பெண்களை பற்றி குறிப்பாக பேசும் பொழுது அடிக்கடி அதிகமாக உட்காந்து வேலை பாட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த மூலாதார சூடுன்னு சொல்லுவோம். கீழேருந்து சூடு ஃபார்ம் ஆகுது. சூடு ஏன்னா எல்லா ஆஃபீஸ்லையும் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குஷன் ஷீட்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டையிலையோ அல்லது மூங்கிலையோ ஒயர் பண்ணியிருப்பாங்க. ஏர் சர்க்குலேஷன் இருந்துச்சு. இப்போ எல்லாமே குஷன் ஷீட்டுங்கிறதுனால ஏர் சர்க்குலேஷனே கிடையாது. ரெண்டாவது இப்போ இவங்க போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப டைட்டாக லெக்கின்னு இந்த மாதிரியும் போடும்பொழுது ஏர் சர்க்குலேஷன் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டு ஃபார்ம் ஆகி பக்கத்திலே இருக்கக்கூடிய கர்ப்பப்பையை வந்து அது டைட் பண்ணுது. டைட் பண்ணும்பொழுது அங்கனக்குள்ள நீர் கட்டிகளாக இருக்கட்டும், சதைவு கட்டிகளாக இருக்கட்டும், அல்லது இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அது உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து அது இழக்குது. அப்படிங்கும்போது குழந்தை தங்குறதுலையோ அல்லது தங்குன குழந்தை வெளியில் வர்றதுலையோ சிக்கல் இருக்குது. அதனால தான் நிறைய பேருக்கு இப்போ சிசேரியனே நடக்குது இல்லைங்களா. அப்போ உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆசன வாயில் விளக்கெண்ணெய் வைக்கிறது தூங்க போகிறப்போ, அதே மாதிரி அடி வைத்து வயிறில் மற்றும் அந்த தொப்புள் பகுதியில் வந்து விளக்கெண்ணெய் வைக்கிறதுனால யூட்ரஸ்க்கு என்ன ஹெல்ப் சார்? அதுதாங்க சொன்னது போல் அதிகப்படியான சூடு வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள் இதெல்லாமே உச்சந்தலை, தொப்புள் பகுதி, ஆசனவாய், உள்ளங்கை, உள்ளம், பாதம், இது எல்லாமே வந்து சூடு வந்து அதிகப்படியாக நம்ம வந்து உள்வாங்கக்கூடிய இடங்களாக இருக்குது. அப்போ இரவு தூங்கும் பொழுது உச்சத்தலைக்கு மட்டும் வைக்க தேவையில்லை, தொப்புள் பகுதிக்கு மெயினாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மூலம் தொடர்பான பிரச்சனை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஆசன வகையில் வைப்பாங்க. மற்றபடி தேவை நார்மலாக இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளங்கையிலையும் உள்ளம் பாதத்துலேயும் சும்மா 2 துளி விட்டு லேசாக தேய்ச்சிட்டு அவங்க படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சில பேர் வந்து கண்ணில் கூட விளக்கெண்ணெய் ஒவ்வொரு ட்ராப் விட்டுட்டு படுப்பாங்க. அது இன்னும் கூட சிறப்பான வெளியை கொடுக்குது. ஏன்னா கர்ப்பப்பைக்கு கண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இது எல்லாமே நீர் தொடர்பான ஆர்கன் நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ கண்ணுமே வந்து நீர் தொடர்பான ஆர்கன்கிறதுனால இது வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க அந்த இடத்துல வந்து விளக்கெண்ணெய் தேய்க்கிறது நல்லது. இது கடையில் விளக்கெண்ணெய் வாங்குறது அவ்வளோவா நம்பகத்தன்மையாக இருக்கிறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச பக்கம் போய் மில்லுகளில் ஆட்டி வாங்கிட்டு வர்றத சுத்தமான விளக்கெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போ ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபைப்ராய்ட்ஸ் குறையறதுக்கு, ஏன்னா இப்போ எடுப்புக்கு பார்த்தீங்கன்னாலே ஃபைப்ராய்டா உடனே ஆப்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபைப்ராய்ட் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் பயமுத்துறாங்க. அது ஓகே, அலோபதி ரீதியாக நமக்கு தேவையில்லை. இப்போ சித்தா மூலமா வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, அது என்ன வேணா சைஸா இருக்கட்டும், அது எப்படி சார் குறைக்கிறது? நம்ம சொன்னது போல் அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உணவு விஷயத்தில் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அந்த பழைய சோறுகள்லாம் இருக்கு இல்லைங்க, பழைய இதெல்லாம் வச்சு சாப்பிடாம அப்பப்போ கொஞ்சம் வெதுப்பாக சாப்பிட்றது நல்லது. ஜங்க் ஃபுட்டுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மருத்துவ ரீதியாக நீங்கள் போகும்போது சதாவரி லேகியம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாமரை பூ இது இருக்கு இல்லைங்களா, தாமரை இதழ், அது செந்தாமரையாக இருக்கலாம், வெள்ளை தாமரையாக இருக்கலாம், நம்ம செந்தாமரையே எடுத்துக்கலாம். ஓரிதழ் தாமரை பூ, ஓரிதழ் தாமரை இல்லை நம்ம தாமரை லோட்டஸ் இருக்கு இல்லைங்களா, பெருமாளுக்கு தாமரை பூ சாப்பிட்றாங்க. எதுக்கு சாப்பிட்றாங்க தெரியல. பெருமாளுடைய தொப்புள்ள என்ன இருக்கு, தாமரை பூவில் வந்து யார் இருக்கா, பிரம்மா இருப்பார். அது ஒரு தத்துவம். ஏன் பிரம்மாவோட தொழில் என்ன? அப்ப இங்க ஒரு விஷயம் படைக்கிறாங்க அப்படின்னா இங்க ஒரு உயிர் ஜனிக்கணும் இல்லைங்களா. அந்த ஜனிக்கிறது எங்க இருக்குன்னா கர்ப்பப்பையில தான் ஜனிக்கணும், அங்கதான் தங்கணும். அது வந்து அந்த கர்ப்பப்பை வந்து தாமரை பூ வடிவில் இருக்கான். அது உள்ள இருக்கிறத வெளியில ஒரு தத்துவமா காட்டுறதுக்காக தான் பெருமாள் படுத்திருக்காரு. அவர் தொப்புள்ள இருந்து தாமரை பூ வருது, அதுல வந்து பிரம்மா படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், தாமரை அந்த இதழை எடுத்து
சுடுதண்ணியை வச்சு நம்ம வந்து கஷாயமாக்கி ஒரு நாட்டு சர்க்கரையோ ஏலக்காய் தூள் போட்டு நம்ம இரவுலையும் காலையிலையும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கர்ப்பப்பை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைப்ராய்டு fibroids. கட்டி கரையிறத நம்ம எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, இப்போ கலர்ச்சிக்காய் பொடி பத்தி சொல்லுங்க சார். கலர்ச்சிக்காய் பொடி வந்து தினமும் ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்ல 1 டீஸ்பூன் சாப்பிட்டா கூட சிஸ்ட் ஃபைப்ராய்டுலாம் தானாவே போயிடும்ன்றாங்க. அது எப்படி சார் அது? அது கரெக்டு தாங்க, கலர்ச்சிக்காய் பொடி இருக்குன்னா. ஆனால் என்னன்னா கலர்ச்சிக்காய் பொடி சாப்பிடும் அது எப்படி அது எடுத்துக்க தேவையில்லை, எடுத்துக்க கூடாது. இப்போ நான் சொன்ன தாமரை இதழ் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்தாலுமே ஒன்றும் செய்யாது, அது படிப்படியாக கரைக்கும். ஆனால் இது வந்து கலர்ச்சிக்காய் வந்து இது கொஞ்சம் ஓவர் டோஸ். ஏன்னா எந்த வைத்தியமாக இருந்தாலும் அது சித்தாவாக இருக்கட்டும் அலோபதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஒரு அளவு அறிஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ கலர்ச்சிக்காயில் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் இருக்கிறதுனால அதிகப்படியான கட்டிகள் இருக்கிறவங்க வந்து அந்த அளவு எடுத்து தெரிஞ்சு யூஸ் பண்ணுறது நல்லது. அப்போ இந்த கலர்ச்சிக்காய் பொடி எடுக்கிறவங்க குறிப்பிட்ட அந்த வைத்தியர்கள்ட்ட ஆலோசனையோட அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா வலி சில லூஸ் மோஷன் போகும், சேராதவங்களுக்கு கண்ணு சூடு அதிகமாயிரும், இந்த மாதிரியான சிக்கலுக்கு சிலருக்கு ஜுரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த கலர்ச்சிக்காய் பொடி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும்? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்றாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து கலர்ச்சிக்காய் பொடி இந்த சதாவரி லேகியம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்கன்னா அடுத்து அது எத்தனை நாளுக்குள்ள அதெல்லாம் கரையிறத நம்ம பார்க்கலாம்? பொதுவாகவே சித்த வைத்தியில் 48 நாள் சொல்கிறாங்க, ஒரு மண்டலம்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. இந்த 48 நாள்லேயே அவங்களுக்கு ஒரு ஆனால் இப்போ நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணி கரெக்டாக முறையாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா 30 நாள்லேயே தெரிஞ்சிருங்க. 48 நாளில் வந்து அவங்க நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக உணர முடியும். சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து இந்த குமரி லேகியம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த குமரி லேகியம் வந்து அழகு மட்டும் இல்லைங்க, இது உடல் ரீதியாகவும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா விதத்துக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஸோ குமரி லேகியம் பற்றி சொல்லுங்களேன். குமரி லேகியம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குமரி அப்படிங்கிறது கற்றாழைங்க. குமரி அப்படின்னாலே கற்றாழைன்னு சொல்கிறாங்க. குமரியை தின்றால் குமரியை வெல்லலாம்னு ஒரு மருத்துவ மொழி இருக்குது. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா குமரி தின்றால் குமரியை வெல்லலாமா அப்படின்னா என்னன்னா ஆண் பெண் உறவுகளில் போது குறிப்பிட்ட டைம் பத்தலை, எனக்கு சொல்கிறாங்களே டைம் பத்தலைங்க, அல்லது எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே விந்து வெளியேறிடுது, அல்லது மனைவி முழுமையாக திருப்திப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அதிகப்படியான சூடு இருக்கிறதுனால தான் ஓவர் எஜாகுலேஷன் ஆகிடுது, சீக்கிரமாக டக்குன்னு வெளியில் வந்துடுது அப்படிங்கிறது. அப்போ இவங்க எல்லாமே ரெகுலராக குமரி லேகியம் காலையிலையும் சாயந்தரமும் குமரி லேகியம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாலே இது வந்து அது இந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான சூடை கண்ட்ரோல் பண்ணுது. நீர்த்து போன விந்துக்களை அது சரி பண்ணும். பெண்களாக இருந்தால் அந்த கர்ப்பப்பை சூடு இருக்கு இல்லைங்களா, அதை அடிவயிறு சூடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து கர்ப்பப்பை சூடு தான். அந்த சூடை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ குமரி லேகியம் ஆண் பெண் 2 பேருமே கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது. கல்யாணம் ஆகிட்டு குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க குமரி லேகியத்தை தாராளமாக எடுத்துக்கிடலாம். ஒவ்வொரு ஸ்பூன் காலையும் சாயந்தரம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லைங்க. சூப்பர். ஏன்னா கற்றாழை வந்து அவ்வளவு நல்லது. கற்றாழை வந்து அவங்க முறையாக பாடம் பண்ணி ஒரு 27 முறையாவது 21 முறையாவது அதை வந்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அது கூட தேன் இதெல்லாம் கலந்து நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு சில இன்னும் கடைச்சிறக்கெல்லாம் சேர்ப்பாங்க. சேர்த்து அதை குமரி லேகியம் சாப்பிட்டாங்க அப்படின்னா மெயினாக அடிவயிறு சூடு வந்து குறையும். ஆண் பெண் 2 பேருமே தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் கூட வந்து நிறைய இருக்கும் இல்லையா? இப்போ வந்து க்ளோயிங் ஸ்கின் இருக்காது, மக்கள்லாம் போயிட்டு லட்சக்கணக்கில் வந்து காசை விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட நாட்டு மருத்துவத்தை வச்சு தோள்களை வந்து எப்படி பராமரிக்கிறது? இப்போ ஸ்கின் வந்து இங்கே நம்மளுடைய அடையாளமே ஸ்கின்னாக தான் எடுத்ததே ஏன்னா நம்ம உடம்புல இருக்க மிகப்பெரிய உறுப்பே தோல் இல்லைங்களா? தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தோலால் மூடப்பட்ட இது ஒரு பேக்கேஜாக இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த தோலை வந்து வெளியில் க்ளோவாக காட்டிக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் மீடியா மாதிரியான ஒரு சினிமா மீடியா இதில் இருக்கவங்க அதிகப்படியாக இதை காட்டிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கட்டுறாங்க. இதுதான் அவங்களுடைய மார்க்கெட்டிங்கே, இதுதான் பெரிய மார்க்கெட்டோட பிளேஸாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னாங்க அது ஆர்டிஃபிஷியல் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் சித்தாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சகருப்ப குளியல் பொடின்னு இருக்குது, பஞ்சகருப்ப மூலிகை குளியல் பொடின்னு இருக்குது. நீங்கள் என்ன வேணால் கெமிக்கல் கலந்த சோப்பு பயன்படுத்தலாம், என்ன வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, நெல்லிக்காய் ட்ரை நெல்லிக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்மிளகு இதை மாதிரியெல்லாம் எடுத்து கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டு பாடம் பண்ணி பவுடர் ஆக்கி நம்ம எடுத்து வச்சோன்னா வாரம் 2 முறையாவது பாலில் கலந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா காய வச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும், அது கண்ணில் மட்டும் படக்கூடாது, ஏன்னா வெண்மையில் இருக்கனால கண் எரிச்சல் இருக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணி தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா இந்த ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறத நம்ம
பார்க்குறோம். அதே மாதிரி இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆயில் வந்து உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த வெளிநாட்டுலாம் சன் பாத் எடுக்கிறாங்க, அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயாவது அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஸ்கின் க்ளோ ஆகிறதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். வேற இதெல்லாம் எடுக்கும் பொழுது இந்த கெமிக்கல் வச்ச அந்த சோப்போ ஷாம்புவோ எதுவும் பயன்படுத்த தேவையில்லைங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க இந்த மாதிரி லேகியம் எல்லாம் சொன்னீங்கல்ல, இது மாதிரிலாம் சாப்பிடுறது. இப்போ நிறைய பேர் வந்து குழந்தையின்மைக்கு வந்து அலோபதி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்து அது உண்டான மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி லேகியமும் சேர்த்து சாப்பிடலாமா? லேகியங்கிறது நான் சொன்னது போல எல்லாமே மருந்து. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த மண்ணில் விளைஞ்ச இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் தான். இப்போ ஓரிதழ் தாமரையோ, இப்போ குமரி இருக்கு, அதாவது கற்றாழை இருக்கு, கற்றாழையால உங்களுக்கு என்ன சைட் எஃபெக்ட் வந்துட போகுது? ஒன்றும் வந்துட போறது இல்லை. இப்போ நம்ம சொன்ன மாதிரி குளியல் பொடின்னு நம்ம சொல்றோம், அது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவா சொல்றோம், கஸ்தூரி மஞ்சள் சொல்றோம், இதெல்லாம் சொல்றோம், வெண்மிளகு சொல்றோம். இதனால என்ன உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வந்துட போகுது? இப்போ நீங்க கேட்குறீங்க அலோபதி எடுத்துட்டு இருக்கும் பொழுது சித்தா எடுத்தா சைட் எஃபெக்ட் வருமானு நீங்க கேட்கும் பொழுது அதையே ரிப்பீட்டா உங்களுக்கு கேட்குறீங்க. சித்தா எடுத்துட்டு இருக்கும்போது அலோபதி எடுத்தா சைட் எஃபெக்ட் வருமா என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்கவே மாட்டோம். ஏன்னா வெள்ளையா இருக்கேன் போய் சொல்ல மாட்டான்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அதனால எதுலையுமே வந்து நான் ஏற்கனவே அப்படி கேட்டா நான் கலர்ச்சிகாயை பத்தி சொல்லும்போது அளவா எடுத்துக்கங்க நான் சொல்றேன். எல்லா மருந்துலையுமே பிளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். இப்போ நீங்க ஒரு ஹெர்பல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமுதபாகம் விஷபாகம் ஒன்று இருக்குங்க. இப்போ நீங்க அரிசி சோறு நல்லது தானே, ஆனா நம்ம என்ன சொல்றோம், நெல்லை எடுத்துட்டு நமக்கு அரிசி மட்டும் சாதமா சாப்பிட்றோம் இல்லைங்களா? அப்போ மாட்டுக்கு அந்த தவிட கொடுத்துறோம். எல்லா விஷயத்துலையுமே வந்து அமுதபாகம் விஷபாகம் இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம அமிர்தபாகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு முறையா சமைத்தல்னு சொல்றாங்க. சமைத்தல்னா பக்குவப்படுத்தி நம்ம எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்ப எல்லா பக்கமும் சமைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? சமைச்சதுன்னா பக்குவப்படுத்தி சாப்பிடுறது. ஒரு பொண்ணு சமைச்சிட்டானா என்ன அர்த்தம்? ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து குழந்தை ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி இங்க சமைக்கிறது அப்படிங்கிறது நீங்க சாப்பிட தயாரா இருக்கு, அது அப்பதான் அது பக்குவமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பக்குவம் அடைதல் பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப எந்த அளவுக்கு சமைக்கிறது? இப்ப நம்ம சாதம் கூட எத்தனை குக்கர் விசில் வைக்கிறோம்னு சொல்றோம். 4 விசிலா 5 விசிலான்னு. 4 விசில் வச்சா ஒரு மாதிரி பக்குவமா இருக்கு, 5ஆ போச்சுன்னா ரொம்ப குறைஞ்சு போயிடுது அப்படிலாம் சொல்றீங்களா? அப்ப பக்குவமா எடுக்கணும். அது மாதிரி மருந்துகளையும் எல்லா மருந்துகளையும் பக்குவம்னு ஒன்று வேணுங்க. அந்த பக்குவத்தோட எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா எதுவுமே சைடு எஃபெக்ட் வரப்போறது இல்லை. நம்ம தவறு பண்ணோம்னா அதுவும் தவறு பண்ணும். இன்னொன்று, இந்த ஏலக்காய், லவங்கம், பட்டை இன்ஃபியூஸ்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரத்துக்கு 3 முறையாவது இதோட தண்ணி குடிக்கலாம். அதாவது ஒரு பாட்டில் தண்ணியில வந்து ஏலக்காவோ இல்லை லவங்கமோ பட்டையோ சேர்ந்து அந்த தண்ணியை வந்து குடிச்சோம்னா இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்றாங்க. இந்த ஏலக்காய் தண்ணியில அப்படி என்ன சார் இருக்கு? இல்லைங்க, அதை விட ஒரு மாதிரி நம்ம உடம்புல அந்த டை ஆக்சிடென்ட் சொல்றாங்க, அதாவது வேதி வினைகளை சரி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஏலம், லவங்கம், பட்டை. நம்ம பிரியாணியா செய்ய போறோம் அதெல்லாம் இல்லை. அதாவது இது தேவையில்லைங்க நமக்கு. நம்ம சாதாரணமா தண்ணியவே வந்து இப்போ வள்ளலார் என்ன சொல்றாருன்னா பச்சை தண்ணி குடிக்காதீங்கிறாரு. வெந்நீர் தான் குடிக்க, எப்பவுமே வெது வெதுப்பா குடிக்க சொல்றாரு. ஏன்னா பச்சை தண்ணி குடிக்க நமக்கு கபம் அதிகமாகும், நம்மளுடைய வாழ்நாள் குறையுன்னு அவரு சொல்றாரு. இது வெந்நீர் வைத்தியம்னே வள்ளலார் சொல்றாரு. இப்போ நம்ம அந்த ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கவே தேவையில்லைங்க. நீங்க அப்படி பார்த்தா இப்போல்லாம் யூடியூப்ல எல்லா மீடியாலையும் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கிறது வந்து ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே வந்து அதிகப்படியான வேலைங்க. என்ன கேட்டால் அந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் நம்ம ஊரோட இது இல்லை, அது வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணது தான். நமக்கு வந்து ஆம்லா போதுங்க. ஆம்லா சாறு, அது நெல்லிக்காய் சாறு வந்து ரெகுலராக ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூனாவது அவங்க சாப்பிட்டு வந்தாலே நமக்கு வந்து அதிகப்படியான இந்த நோய் சக்தியை அதிகப்படுத்தும். நமக்கு அது போதும். எதுக்கு எல்லாரும் சொல்கிறாங்கன்றக்காக ஒரு பக்கம் ஓடும்போது நம்மளும் ஏன் அது பக்கம் ஓடணும்? அதில் கரெக்டாக ஓடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. வயசானவங்கலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெத்தலையை போட்டு மென்னு துப்புவாங்க. நம்மளாம் அதை பார்த்தா கலாய்ப்போம். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்டாமினா, அவங்க ஒரு 10-12 புள்ளைய பெற்றிருப்பாங்க, கீழே உட்காந்து ஏந்திரிப்பாங்க, வேலை எல்லாம் செய்வாங்க. இப்ப அதெல்லாம் சுத்தமா முடியல. இந்த வெத்திலைக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? வெற்றிலை வந்து நம்ம சாதாரண வெற்றிலைன்னு சொல்லிட்டு போயிட முடியாதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலம் சொல்றாங்க அது பேர். இப்போ ஒரு விசேஷத்துக்கு போனா கூட, ஒரு கல்யாணத்துக்கே போனா தாம்பூல போய் வாங்கினியான்னு கேட்கறாங்க. தாம்பூல பையில என்ன போட்டு கொடுக்குறாங்க? வாழைப்பழமும் மெயினா வந்து அங்க வெற்றில இருக்கு. அது பேரே தாம்பூலம். கல்யாணம் பண்ணும்போது தாம்பூல தட்டு மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுல 1008 ரூபா நீங்க வச்சாலும் சரி, எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் தாம்பூல தட்டு தான் பேர், அதுக்கு பேர். அப்ப நம்ம தமிழ் சமூகத்துல நம்மளுடைய வழக்கத்துல வெற்றிலைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கத்தான் செய்யுது. வெற்றிலை, பாக்கு, அந்த சுண்ணாம்பு அப்படிங்கிறது இது ஒரு வைத்தியமாக வள்ளலார் எழுதுறாரு.
வெற்றிலை வைத்தியத்தை, அதாவது இங்க வந்து அவர் என்ன எழுதுறாருன்னா, சம்சாரிகளுக்கு ஒன்றும் சன்னியாசிகளுக்கு ஒன்றாக நித்திய கர்ம விதியில எழுதுறாரு. அப்ப நித்திய கர்ம விதியில சம்சாரிகள் வந்து 3 வேளை வெற்றலை பாக்கு போட சொல்றாரு வள்ளலார். 3 வேளையுமே வெற்றலை பாக்கு போடுங்க, அது நமக்கு நோய் சக்தி அதிகப்படுத்தும் எப்படி என்னென்ன காம்போ ஆஸ் யூஷுவல் சுண்ணாம்பு பாக்கு வெத்தலை அதேதான். அது காலையில வந்து பாக்கு அதிகப்படுத்தணும், மதியம் வந்து சுண்ணாம்பு அதிகப்படுத்தணும், இரவு வந்து வெற்றிலை அதிகப்படுத்தணும். இந்த ரேஷியோவில் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்மளுடைய உடம்புல நோய் சக்தி அதிகமாகும் அப்படின்னு வள்ளலார் எழுதுறாரு. ஆனால் சம்சாரிங்களுக்கு ஒரு மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இது வந்து நம்மளுடைய தாம்பத்திய உணர்வுகளை அதிகப்படுத்தும், நோய் சக்தி அதிகப்படுத்தும், ஸ்ட்ராங் பண்ணும். சன்னியாசிகள் அது தேவையில்லை இல்லைங்களா? அப்போ தாம்பத்தியத்தில் ஈடுபடுறவங்களுக்கு, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு இதன் மூலமாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வள்ளலார் வந்து ஒரு ஆன்மீகவாதி மட்டும் இல்லைங்க, அவர் மிகப்பெரிய வைத்தியர் இல்லைங்களா? அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உடம்பு நல்லா இருந்தா மட்டும்தான் அவன் உட்காந்து தியானம் பண்ண முடியும், இறைவனை அடைய முடியும். அதனாலதான் அவர் வந்து பசி பிணின நோய் இல்லைங்களா, பசியவே அவர் நோயாத்தான் கருதுறாரு. பசி வந்துருச்சுன்னா அவன் எங்கிட்டு போய் இறைவன் நினைப்பான். அதனால அவர் அங்க வடலூர்ல வந்து சாப்பாடே போட்டுட்டு இருக்காரு, ரெகுலரா வந்து தொடர்ந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப பசி வந்துட 10 பறந்து போகும் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப பசி இருந்துக்கும் போது எப்படி இறைவனை அவன் நிந்திப்பான், எப்படி இறைவனை சிந்திப்பான்றதுக்காக அவன் பசி இல்லாம இருக்கணும், நல்லபடியா அவன் ஆரோக்கியமா இருந்தா தான் இறைவனையும் அடைய முடியும். ஏன்னா அவர் சொல்லிட்டு இருக்கிற ஆரம்பத்துல அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, மரணமில்லா பெருவாழ்வு வாழணுங்கிறாரு. அவன் மரணமில்லா பெருவாழ்வு வாழணும்னா இந்த உடம்பு நல்லபடியா இருக்கணும். இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பல காயக்கல்ப மூலிகை தேவை. அதைத்தான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. கரிசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க, முக்கூட்டு சூரணம் சாப்பிடுங்க, எவ்வித தந்திரத்திலாவது கரிசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க, உடம்பு நல்லபடியா பார்த்துக்கோங்க. கரிசலாங்கண்ணி எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது முழுக்க அது பேரே இருக்கு பாத்தீங்களா, பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. பொன்னாங்கண்ணின்னா என்ன, அதுல தங்க சத்து இருக்குங்கிறாங்க. இங்க நம்ம பெரியவங்கலாம் தங்க புஷ்பம் சாப்பிட்டதா சொல்றாங்க இல்லைங்களா? எம்ஜிஆர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து தங்க புஷ்பம் சாப்பிட்டதா படிக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தங்க சத்து எதுல இருக்கு? அதுக்கு பேரே பொன்னாங்கண்ணி. பொண்ணுன்னா தங்கம் இல்லைங்களா? மஞ்சள் கரிசலாங்கண்ணியில தங்கத்தின் சத்து இருக்கு. அதை சாப்பிடும்போது நம்முடைய கல்லீரல் பலப்படும், கல்லீரல் சுத்தப்படுது. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன்ல ரொம்ப முக்கியமானது கல்லீரல். கல்லீரல் கெட்டுருச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு வேற ஆப்ஷனே இல்லை நமக்கு இல்லைங்களா? அப்போ கல்லீரல் ரொம்ப முக்கியமானது. கல்லீரல் வீக் ஆகிடுச்சு அல்லது கெட்டு போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் அவர் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்காக கரிசலாங்கண்ணியை அவர் எடுக்கிறாரு. அப்போ அந்த கரிசலாங்கண்ணி மூலமாக கல்லீரலை பாதுகாப்பதன் மூலமாக இவருடைய வாழ்நாள் வந்து நீட்டிக்கப்படுது அப்படின்னு வள்ளலார் நம்புறாரு. அதை தான் அவர் ஃபாலோ பண்ணாரு. அப்போ தான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும்ன்ற கான்செப்டுக்குள்ள அவர் வர்றாரு. ஸோ நிறைய விஷயங்கள் ஜெம் டிவி நேயர்களுக்காக சொன்னீங்க சார். ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நேயர்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நம்மளோட சித்தா, நம்ம நாட்டு வைத்தியத்திலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ரொம்ப அழகாக சிம்பிளாக சொன்னீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கங்க.